ஓம் நமச்சிவாய. அண்டம் 7 கோடி, விண்டம் 7 கோடி, தெண்டிரை சூழ்ந்த திசைகள் 7 கோடி, எண்டிசை சூழ்ந்த இலிங்கம் 7 கோடி, அண்ட நடனம் செய்யும் ஆலயந்தானே. ஓம் நமச்சிவாய. இன்று அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை சித்தர்கள் விளக்குகிறார்கள். அந்த அண்டத்தின் தொடர்பாக பிண்டத்தில் எழுதப்படுவதே எந்திரமாகும். அண்டத்தின் தொடர்பான சக்திகளை இழுத்து பிண்டத்திற்குள் அடக்கப்படுவதே எந்திரமாகும். அந்த இயந்திரத்தை இன்று என்ன தேவதையின் இயந்திரத்தை பார்ப்போம் என்று பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இயந்திரம் பைரவர் எந்திரம், சொர்ண பைரவர், தங்க பைரவர் எந்திரம். பைரவரில் அஷ்ட பைரவர் இருக்கிறது, இதில் தங்க பைரவர் எந்திரம். பைரவ மந்திரம் ஏற்கனவே பதிவில் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது பைரவருடைய எந்திரத்தை இன்னைக்கு பார்ப்போம். எந்த எந்திரமாக இருந்தாலும் 4 வாசல் தேவை. வாசல் இல்லாத எந்திரம் ஒற்றை ஒளி குறியாக வரும். வாசல் இல்லாதவே ஒற்றை ஒளி குறி. அப்ப வாசலோடு இருக்கக்கூடியது எந்திரமாக முழுமையாகும். வாசல் இல்லாதவே எந்திரமாக அது ஒற்றை ஒளி குறியாகும். இப்பொழுது இந்த முதலில் வாசலை போடுவோம். 4 வாசல். நேருக்கு நேராக வரையணும். நம்ம அளவுகோலில் வச்சு நீங்கள் நேராக சதுரமாக வரைஞ்சிக்கோங்க. இது சொர்ண பைரவர் எந்திரம். இன்னைக்கு சொர்ண எந்திரம் போடுவோம். இங்கே இந்த மேல் வாசல், கீழ் வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல், மேல் வாசல், கீழ் வாசல். இதுக்கு மேல் வாசல் என்பார்கள். மேல் வாசல். இது கீழ் வாசல். கீழ் வாசல். இது மேல் வாசல், ஈம், கீழ் வாசல். இது தென் வாசல். தென் வாசல். இது வடக்கு வாசல். வடக்கு வாசல். இது மேற்கு வாசல், அதை மேல் வாசல் என்போம். இது கிழக்கு வாசல், அதை கீழ் வாசல். இது வட வாசல், வடக்கு வாசல். வடக்கு வாசல். வாசலை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது தெற்கு வாசல், தென் வாசல். ஒரு எந்திரத்தினுடைய வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற திசைகளை நம்ம பார்த்துக்கணும். அந்த திசைகளை பார்த்துட்டு அடையாளமாக எந்தெந்த குறியீடு இருக்கணும், எங்கெங்க குறி போடணும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேல் வாசல் பீச்சத்தில் இந்த வாசல்ல ஈம். இங்க இது வடக்கு வாசல், மேற்கு, இது வடக்கு. இந்த வடவாசல், வடவாசல்ல ரீம், ரீம். அடுத்து கிழக்கு வாசல் என்ற கீழ் வாசல் லம், லம். அடுத்து தெற்கு வாசல் என்ற தென் வாசல் வம், ஈம், ரீம், லம், வம். இப்படி நம்ம வாசல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வடவாசல், தென் வாசல் என்று சித்தர்கள் இந்த அண்டத்திற்கும் வாசல் உண்டு, இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த அண்டத்துக்கு பிரபஞ்சத்துக்கே வாசல் உண்டு. இந்த வாசல் வாசலாக அடுக்கடுக்காக நமக்கு சேரும். இப்போ இந்த வாசலுக்குள்ளே இது அண்டத்தின் இடைவெளியாகவும் அண்டத்தின் எல்லையாகவும் சித்தர்கள் வகுத்திருக்கிறார்கள். சிற்றண்டம், பேரண்டம், பிரமாண்டம், பல கோடி பரமாண்டம் என்று பல வகையான அண்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அதுபோல பிண்டத்துக்கு பிண்டங்களையும் வகுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய இந்த இயந்திரங்களில் இருக்கக்கூடிய வாசலையும் அதில் உள்ளே நம்ம போடக்கூடிய அந்த சூட்சமத்தையும் இன்னைக்கு பார்ப்போம். சொர்ண பைரவர் இயந்திரம்.
இங்கே 3 கோணம், முக்கோணம். இந்த முக்கோணத்துல நேராக ஒரு கோடு, அடுத்து இப்படி குறுக்க ஒரு கோடு, இங்கே மையம். ஓம் ஓம். மையம். இந்த இடத்துல இந்த வடக்கு வாசல், இது வந்து வடமேற்கு, இது வந்து வடகிழக்கு. வடகிழக்கில் வந்து இந்த ஒரு குறியீடு 1 2 3 பிரிவு. இந்த மையத்திலிருந்து இந்த இதுலேருந்து என்னன்னா 1 2 3 4 ஓடு. இதிலிருந்து என்ன 3, நம்ம இந்த புள்ளியிலேருந்து என்னென்னா 1 2 3 4 உடைய சுழிவு. அடுத்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சுழிவு. ஒன்று 2 3 4. ஒன்று 2 3 4. ஒன்று 2 3 4. இப்போ 4 வாசலின் மூலைகளிலும் 4 மூலைகளிலும் இந்த சுருள், இது வந்து சூளை சுருள் என்பார்கள். இது வந்து சூளை சுருள். இப்போ இந்த பைரவர் இயந்திரம் இதாயிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரம் ஓம் யம் ரீம் கம் கம் கயா. இப்படி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சொர்ண பைரவர் மந்திரத்தை சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் போட்டுட்டு இந்த இதை வந்து செம்பு தகட்டில், இல்லாட்டி தங்க தகடு, இல்லாட்டி செம்பு தகடு, வெள்ளை மஞ்சள் தகடு, பித்தளை தகடு, நம்முடைய வசதிக்கு ஏற்ப தகடுகளை வரைஞ்சி இதை நம்ம என்ன செய்யணும், இந்த எந்திரத்தை போட்டு நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி 48 நாள் பூஜை பண்ண, பூஜை செய்ய சொர்ண பைரவர் சித்தியாகும். சொர்ண பைரவனுடைய அருளும் கடாட்சமும் கிடைக்கும். இதை சுரக்கா வைத்து லட்டு, இனிப்பு வகை உணவுகளோடு அவல் பொரி, இனிப்பு உணவுகள், தேன் முதலிய பதார்த்தங்களை வச்சு நம்ம பூஜை செய்யணும். பூஜை செய்யாச்சுன்னா சொர்ண பைரவருடைய அருளும் ஆசியும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த எந்திரத்தை தினமும் நம்ம பூஜிக்கணும். பூஜிக்கும் போது சொர்ண பைரவருடைய அருளும் ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சர்வேஸ்வரா. ஓம் நமச்சிவாய. பைரவா, மகா பைரவா, பைரவா ஆசி.